Well, yesterday we have discussed about the concept of charge, right? Today we are going to discuss about some of the properties of charges. The first and foremost point is they are always conserved. What does it mean? Total charge in this universe will always remains constant, which means they can neither be created nor destroyed. Sometimes it seems to be created. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ நேற்று நம்ம அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது கூட அந்த கண்ணாடி ஸ்கேலை நம்ம உரசணும். முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி அந்த கிளாஸ் ஸ்கேலுக்கு வரல. எப்போ வந்துச்சுன்னா அதை ரப் பண்ணும்போது தான் வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதாவது சாதாரணமாக மேல் போக்காக படித்தோம்னா இட் சீம்ஸ் டு பி கிரியேட்டட். பட் த ஃபேக்ட் இஸ் we cannot create charges. ஏன்? ஏன்னா அந்த சார்ஜ்னு சொல்லக்கூடிய கான்செப்டை நீங்கள் எதோட ரிலேட் பண்ணுறீங்க? You are relating with the electron. When this electron get transferred, we are getting a new property known as charge. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிற எலக்ட்ரான் மூலமாக கிடைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எலக்ட்ரானை ஜென்ரேட் பண்ண முடியாமல் அல்லது கிரியேட் பண்ண முடியாமல் சார்ஜை கிரியேட் பண்ண முடியாது. இதுதான் அதனுடைய ஃபேக்ட். அப்போ இங்கே பார்க்குறதுக்கு இட் சீம்ஸ் டு பி கிரியேட்டட், பட் த ஃபேக்ட் இஸ் சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட், விச் மீன்ஸ் டோட்டல் சார்ஜ் வில் பி ஆல்வேஸ் கன்சர்வ்ட் இன் திஸ் யூனிவர்ஸ். இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், தே ஆர் குவான்டைஸ்ட். What does it mean? தமிழில் இது என்ன சொல்லுவாங்க? வரைமுறைன்னு சொல்லுவாங்க. If a body gets charged, their total charge, which should be always symbolized Q, will be equal to a least value. It is an integral multiple of a least value of charge. What about that? That is E. It is designated by the symbol E. Its value be 1.6 into 10 power of minus 19. C be the symbol of charge, that is Coulomb. அப்போ ஒரு சிஸ்டத்தினுடைய டோட்டல் சார்ஜ் எப்போதுமே இந்த லீஸ்ட் வேல்யூனுடைய மல்டிபிள்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் தான் குவான்டைஸ்ட். இப்போ ஒரு செவர் இருக்குன்னா அந்த செவரினுடைய அடிப்படை ஒரு செங்கல் இல்லையா? அதே மாதிரி இங்கே இந்த நான் ஈன் போட்டிருக்கிறது அந்த ஒரு செங்கலை மீன் பண்ணுறேன். என் ரெஃபர்ஸ் த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அப்போ ஒரு செவருங்கிறது டோட்டலாக எத்தனை செங்கல் இருக்குன்னா இப்படி சொல்லிடுவேங்க. அப்போ இங்கேயும் அதே தான். Q be total charge, N be number, E be the fundamental charge value, that is nothing but charge of an electron. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது உங்களுடைய கிளாஸ் ஸ்கேலு, இது அந்த சில்க் கிளாத்னு வச்சுக்காங்களேன். இதுலேருந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் போயிருக்கு. அப்போ இங்கே கிளாஸ் என்ன ஆகும்? தே அக்வயர் பாசிட்டிவ் சார்ஜ் பிகாஸ் தே லூஸ் எலக்ட்ரான். அப்போ இதனுடைய டோட்டல் சார்ஜ் வேல்யூ எவ்வளவு? இந்த ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூவாக தான் இருக்க முடியும். தட் இஸ் 1.6 into 10 power minus 19. அதே மாதிரி இங்கே இது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுறதுனால இங்கேயும் அதே சார்ஜ் தான் இருக்க முடியும். வித் டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இந்த சைன் மட்டும்தான். அப்போ ஒரு எலக்ட்ரான் இடம் மாறும்போது அது அட்டைன் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் வேல்யூவை தான் எவ்வளோன்னு நம்ம சொல்கிறோம்? 1.6 into 10 power minus 19. அதை இங்கே எப்படி சொல்லிடுறேன்னா ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ்னு சொல்கிறேன். இதுக்கு கம்மியாக இன்னும் யாரும் எந்த சார்ஜ் வேல்யூவும் கண்டுபிடிக்கல. அதனால இதை ஃபண்டமெண்டல் சார்ஜ்னு மீன் பண்ணுறேன். கிளியர்? அப்போ இப்போ இதான் நம்மளுடைய குவான்டைஸ்டு ஃபினாமினன். எந்த சிஸ்டத்தினுடைய டோட்டல் சார்ஜும் இந்த லீஸ்ட் வேல்யூனுடைய மல்டிபிள்ஸாக இருக்கும். இதில் தெளிவாக இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 4ல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.1. தட் இஸ் a very very important problem. It can be asked in any sort of competitive examination. அதில் கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். the question is how many electrons, that is the number, will constitute a total charge of 1 coulomb. இப்போ இந்த ப்ராப்ளம் எதுக்காக அப்படின்னா சில சமயங்களில் நம்ம என்ன செய்வோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். ஒரு கூலும் சார்ஜுங்கிறது ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 1 கூலும் சார்ஜுங்கிறதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு we have to make use of the formula of quantization. அப்போ இது Q equal to NE. இதை என்ன பண்ணலாம்? we rewrite like this, N equal to Q by E. அப்போ what is the value of the total charge here? That is 1. We know the value of fundamental charge, that is 1.6 into 10 power minus 19. When you are going to solve this, the answer is 6.25 into 10 power 18 electrons. அப்போ when we have 6.25 into 10 power 18 electrons, that will constitute 1 coulomb of charge. Clear? Right. Now we are going to
discuss about the law which going to govern between the force exist on two charges. That can be attractive or repulsive, depends upon the magnitude of charge. Here we have taken two different charges, therefore there will be a attractive force exist between them. Coulomb was the man who gave a law for determining the force between these two. And Coulomb's law states like this: force is directly proportional to product of the charge. If Q1 and Q2 be the charge value, means force will be directly proportional to product of the charge and inversely proportional to square of distance between them. So this is what we call as Coulomb's law, and of course it is a 2 mark question. Fine. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எங்க அப்படின்னா in+1. இப்போ இந்த கான்செப்ட் அப்படியே எப்படி 11th இருக்கக்கூடியதில் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அங்கே என்ன ஹெட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ we know something about gravity. கிராவிட்டிங்கிறது என்ன? You consider earth, and if any body has been raised to certain height above the ground level, they will fall back just because this earth will attract the body. The force behind it is known as gravitation. அப்போ அந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நியூட்டன் கொடுத்துருக்கிற ஃபார்முலா தான் இது. அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? that will be proportional to product of their mass and inversely proportional to square of distance between them. இந்த ரூலை தான் கூலும் இங்கே என்ன பண்ணுறாரு? மாடிஃபை பண்ணுறாரு. அப்போ இதில் மாஸ்ங்கிற இடத்த நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? we have replaced it as charge, that's all. அப்போ நியூட்டன் மாஸும் சார்ஜும் பேரலாக இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்றுங்கிற மாதிரி நமக்கு புரியுது. அதான் இதனுடைய முதல் ஐடியாலஜி. ஒரு மாஸ் என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸில் ரோல் ப்ளே பண்ணுமோ அதே தான் இங்கே சார்ஜஸும் ப்ளே பண்ணுங்கிறது இதில் இருந்து தெரியும். ஸோ there is an analog between charge and mass, right? இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுவோம்? we'll be using a proportionality constant. அதை இங்கே என்ன சொல்லுவாங்க? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதனுடைய வேல்யூ எவ்வளவு? 6.67 into 10 power of -11. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். அது சிம்பிளாக ஒரு கேங்கிற லெட்டரில் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இந்த கேக்கு வேல்யூ உண்டு. அது எப்படி எடுத்துக்கலாம்? 9 into 10 power 9, அதான் அதனுடைய வேல்யூ. சரி, இப்போ இதில் என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்மளை 1 கூலுமை டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. they ask us to define what is 1 coulomb. அப்போ சிலர் எப்படி எழுதுவாங்கன்னா, நான் போன இதில் ஒரு சம் போட்டேன் பாருங்க, அதை எழுதி வைப்பாங்க. 1 coulomb is equal to 6.25 into 10 power 18 electrons அப்படின்னு எழுதுவாங்க. So when they ask us to define 1 coulomb, of course the statement is right, but this is not the right definition of explaining 1 coulomb. அப்போ இதுக்கு டெஃபினிஷன் எங்கேருந்து எழுதணும்? இந்த ஃபார்முலா வச்சு எழுதணும். இப்போ 1 coulombக்கான டெஃபினிஷன் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டு சார்ஜினுடைய வேல்யூவை நீங்கள் 1 coulombனு சொல்ல போறீங்க, அப்படிதானே? அப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை 1 மீட்டர்னு எடுத்துப்போம். அது என்ன மீடியத்தில் ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஏர் மீடியத்தில் ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். அப்போ இப்போ இங்கே இருக்கிற எல்லா வேல்யூக்கும் நம்ம 1 கொடுத்தாச்சு. அப்போ இப்போ ஃபைனலாக அப்போ இங்கே என்ன வந்துடும்? F is equal to 9 into 10 power 9. இது மட்டும்தான் மிச்சம். அப்போ இப்போ டிஃபைன் பண்ணிடலாம். 1 coulombங்கிறது என்ன? when two charges, if they are separated at a distance of 1 meter in air, then they experience a force of 9 into 10 power 9 Newton, means then the charge can be considered as 1 coulomb. அதாவது இப்போ எப்போ இந்த சார்ஜை 1 coulomb நீ சொல்லலாம்னா, இது 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஏர் மீடியத்தில் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனா, that is 9 into 10 power 9 அப்படின்னா இந்த சார்ஜை 1 coulomb சொல்லலாம். So this is the definition of 1 coulomb. Quantity of charge which when placed at a distance of 1 meter in air from equal and similar charge experience a force of 9 into 10 power 9 Newton. So this is what the right definition. It was there on your textbook. இதை நீங்கள் போய் பார்க்கலாம். இது இன்னொரு 2 mark இந்த சாப்டரில். அப்போ கூலும்ஸ் லானா என்னன்னு படிக்கணும். அடுத்து டிஃபைன் 1 கூலும்ங்கிறது படிக்கணும். அதில் இந்த 1 வேர்டை எழுதக்கூடாது. இதை 1 வேர்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இட் cannot be considered as a definition for 1 coulomb. Clear? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபைனலாக I am going to compare this Coulomb's law with gravitational law. இதில் என்ன உங்களுக்கு அதில் டிஃபரன்சஸ் வருது? இப்போ இங்கே ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பயன்படுத்திருக்கேன், G. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, they name them as universal constant. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது எர்த் இல்லை, இதில் 3 இருக்குன்னு வச்சு, அந்த 3க்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதே ஆர் டிஸ்டன்ஸில். இப்போ நான் இந்த ரெண்டு கடையில் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணால் அப்போவும் இந்த G வேல்யூ என்னவா தான் இருக்கும்னா 6.6 into 10 power -11 தான் இருக்கும். அப்போ இந்த வேல்யூ
எந்த இடத்துலையுமே மாறாது, யூனிவர்சலாக ஒரே வேல்யூ தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசஸ் எங்கே எக்ஸிஸ்ட் ஆனாலும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறாது. அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம் விச் தே எக்ஸிஸ்ட். இதுதான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. ஆனால் இதே இந்த ஐடியாலஜியில் அப்படி நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, இங்கே இந்த ரெண்டு சார்ஜும் எந்த மீடியத்தில் எடுத்ததா நான் எடுத்திருக்கேன்னா, ஐ ஹவ் டேக்கன் தட் த மீடியம் எக்ஸிஸ்ட் as air. Suppose if this air medium is replaced as water, we could not find the same force, which means the force will not be 9 into 10 power 9 Newton. அப்போ இங்கே ப்ராப்ளம் வந்துடுது. இந்த சார்ஜ் எந்த மீடியத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ இது ரெண்டுலேயும் ஒரு டிஃபரன்ஸ் மெயினாக என்ன? ஃபோர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மீடியம் விச் தே எக்ஸிஸ்ட். ஹியர் திஸ் கூலும் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம் விச் தே எக்ஸிஸ்ட். பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இங்கே ஜி வேல்யூ சொல்லலாம். ஜி வேல்யூ வந்து இங்கே எவ்வளோ வருது? 6.6 into 10 power minus 11 வருது. இங்கே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 9 into 10 power 9. So if we have given you three similarities between gravitational force and Coulomb's law. அதை நான் உங்களுக்கு ஆக்சுவலாக டெக்ஸ்ட் பண்ணுறேன், இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் உங்களுடைய டெக்ஸ்ட் புக். அதை நம்ம கட் ஷார்ட் பண்ணி என்ன கரெக்டாக கீ பாயிண்ட் எழுதணுமோ அதை நம்ம ஃபைனலாக நாங்கள் உங்களுக்கு அதை ஒரு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுவோம். அதை பார்த்து படிச்சுக்கோங்க.